பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, கூட இருப்பவரே, என் குறைகள் தீர்ப்பவரே. உங்க சத்தம் மட்டும் கேட்கட்டுமே. தீர்ப்பவரே, பரிசுத்த ஆவியே, பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே, தேற்றிடும் தெய்வமே, தீடம் தருபவரே, தேற்றிடும் தெய்வமே, தீடம் தருபவரே, ஊற்று தண்ணீரே, ஊற்று தண்ணீரே, உள்ளத்தின் ஆறுதலே, எங்க உள்ளத்தின் ஆறுதலே, பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே. இந்த பாடல ஒரு அறிக்கையா நம்ம பண்ண போறோம். எதுக்குமே மதிக்க மாட்டோம் ஆண்டவரே, எதுக்குமே செவியும் தர மாட்டோம். கேட்கிற மாதிரி கேட்போம், நடக்கிற மாதிரி நடப்போம். ஆனா இந்த ஜீவன் கொடுத்தது நீங்க மட்டும்தான் தெரியும். அப்படி ஆபத்துன்னு வரும்போது எசப்பான்னு கூப்பிடும்போது உடனே கையை நீட்டிடுவீங்கன்னு தெரியும். அதெல்லாம் மன்னிச்சு கடைசியா ஒரு தருணம், ஒரு சான்ஸ் ஆண்டவர் கொடுக்கிறாருன்னா, பயங்கள் நீக்கி விட்டி, பாவங்கள் போக்கி விட்டி. சொல்ல முடியுமா? பயங்கள், என்னுடைய பாவங்கள் பாவங்கள் போக்கி விட்டி, ஜெயமே ஓம் பரவா, ஜெயமே ஓம் பரவா, ஜெயமே ஓம் தயவா, எங்க ஜெயமே ஓம் தயவா, பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே, கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே, அபிஷேகநாதரே, அச்சாரமானவரே, அபிஷேகமானவரே, அச்சாரமானவரே, மேல்பே நாடு கண்டு மேல்பே நாடு கண்டு சொல்ல முடியுமா? முத்திரையானவரே, எங்கள் முத்திரையானவரே, பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, பரிசுத்த கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே, கூட இருப்பவரே, கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே, விடுதலை விடுதலை தருபவரே, விண்ணப்பம் செய்பவரே, யாரு? அவரு நமக்காக விடுதலை தருபவரே, ஆமென். விண்ணப்பம் ஓ, சாட்சியா நிறுத்துகிறேன், எங்கள சாட்சியா நிறுத்துகிறேன், சத்தியம் போதிக்கிறேன், தினம் சத்தியம் போதிக்கிறேன், பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே, கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே, சத்துரு வரும்போது எதிராய் கொடி பிடிப்பேன், என் சத்துரு வரும்போது அவர் நமக்காக எதிராய் கொடி பிடிப்பேன், எக்காலம் மோதுகிறோம், எக்காலம் மோதுகிறோம், எதிரியை வென்று விட்டோம், இன்று எதிரியை சிரிச்ச முகத்தோட எதிரியை வென்று. இங்க உம்முன்னு இருந்தா ஒண்ணும் பண்ண முடியாது. வெளியே போய் உம்முன்னா இருக்கணும். ஓ, எதிரியை வென்று விட்டோம், நல்ல சந்தோஷத்தோட எதிரியை வென்று விட்டோம், உண்மைக்கு அவர் காலால எதிரியை வென்று விட்டோம்,
பக்தர்கள் துணையாளரே, கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே. ஹல்லேலூயா. ஒரு நாள் நமக்கு சோர்வடையுதுன்னா ஆண்டவர் தட்டி எழுப்பார், இல்லை போ போ உன்னால முடியும், நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், ஏன்னா ஒண்ணுமே கிடைக்கவே இல்லை, இல்லை 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 நீ ஓடிட்டே இரு அப்படின்னு சொல்லி உற்சாகப்படுத்துகிற 24/7 யார் என்று சொன்னா பெற்றெடுத்த அம்மாவோ கணவனோ மனைவியோ பிள்ளையோ பெற்றோரோ வேற யாரு சொந்த பந்தமோ இல்லவே இல்லை. ஒரே ஒரு ஆளு பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. எல்லா நேரங்களிலும் எல்லா சூழ்நிலையிலும் நம்மளை நன்கு அறிஞ்சவர் அவர் மட்டும்தான். நம்மளை விடுவிக்கிறவர் அவர் மட்டும்தான். ஹல்லேலூயா. ஒரு மனுஷன் ஒருவேளை முகத்தை பார்க்கலனாலும் இருதயத்தை ஆராய்ந்து அறிகிறவர் அவர் மட்டும்தான். இப்பொழுது இந்த வசனத்தை நம்ம வாசிப்போம். ஏசாயா 11ஆம் அதிகாரம். ஈசா என்னும் அடி மரத்திலிருந்து ஒரு துளி தோன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுவோமா? இதே 10ஆம் அதிகாரத்துல, ஏசாயா 10ஆம் அதிகாரத்துல 33வது வசனமும் 34வது வசனமும், இதோ சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் தோப்புகளை பயங்கரமாய் என்ன செய்தார்? வெட்டுவார். ஓங்கி வளர்ந்தவைகள் வெட்டுண்டு மேட்டிமையானவைகள் தாழ்த்தப்படும். ஓங்கி வளர்ந்தவைகள் வெட்டுண்டு மேட்டிமையானவைகள் என்ன செய்யப்படும்? தாழ்த்தப்படும். அவர் காட்டின் அடர்த்தியை என்ன செய்தாராமா? கோடரினாலே வெட்டி போடுவார். கோடாரியினாலே வெற்றி போடுவார். மகத்துவமானவராலே லிபனோன் விழும். மகத்துவமானவராலே லீபனோன் என்ன செய்யுமா? விழும் என்று சொல்லியிருக்கிறார். சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் தோப்புகளை பயங்கரமாக வெட்டுவார். ஹல்லேலூயா. அவருக்கு உண்மையா இல்லை என்று சொன்னா, கனிகளையே கொடுக்கவே இல்லை என்று சொன்னா, வருவாரு வெட்டுவாரு போயிட்டே இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா நேரத்திலையும் எல்லாவற்றையும் செய்ய அவருக்கு என்ன இருக்கிறது? பலன் உண்டு. நம்மளை தப்புவிக்கவும், நம்மளை என்ன ஒரு நிமிஷம் இதனால ஒரு யூஸே இல்லை அப்படின்னு இப்படி ஊதி தள்ளவும் அவரால் முடியும். ஹல்லேலூயா. என்ன செய்தார்? ஓங்கி வளர்ந்த மரங்களை வெட்டி போடுவார். ஆனால் இங்கு ஒரு என்ன செய்கிறது? ஏசாயா 11ஆம் அதிகாரத்துல ஒரு துளிர் என்ன செய்யறது? வேரிலிருந்து துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்குமாமா. ஹல்லேலூயா. வெட்டின மரத்துல ஒரே ஒரு துளிர் தோன்றி வேர்களிலிருந்து கிளை என்ன செய்யுமா? ஒரு பிரான்ச்சே வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிற. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? அவரோடு நம்ம கனெக்ஷனா இருப்போம் என்று சொன்னா, வெட்டினதுல இருந்து கூட கர்த்தர் ஒரு துளிரை உண்டு பண்ண அவர் உண்மையுள்ளவரா இருக்கிறார். ஏன் தெரியுமா? அவரோடு நம்ம கனெக்ஷனா இருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவரை நம்ம எப்பொழுதுமே ஆண்டவரே சொல்லி அவருடைய ஆலோசனை நம்ம பெற்றுக்கொண்டே இருக்கும் போது, அவருக்கு இன்னொரு பெயரும் இருக்கு. இதே ஏசாயா புஸ்தகத்தில் 9ஆம் அதிகாரம் எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் 6ஆம் வசனத்துல, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டான், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை. போதும் போதும். ஹல்லேலூயா. அவர் நாமங்களே ஒண்ணு என்னது? ஆலோசனை கர்த்தர். அப்ப ஆலோசனைக்காரரை நம்ம கூட வச்சுக்கிட்டே இருக்கும் போது கர்த்தர் என்ன செய்றார்? ஏற்ற நேரத்துல ஏற்ற வேளையில நமக்கு பலனை தந்து நம்மளை நடத்துகிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் வெட்டுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஓங்கி வளர்ந்தவைகளை வெட்டுண்டு மேன்மையானவைகளில் தாழ்த்தப்படும். ஒண்ணுமே இல்லாதபடிக்கு செய்த அவர் அதுல இருந்து ஒரு சிறிய துளிரை என்ன செய்யறாரு? செடிய அழகா என்ன செய்யறாரு? துளிர வைக்கிறாரு. அது இல்லாம வேரிலிருந்து என்ன செய்யப்படுமா? ஒரு கிளை எழும்பி செழிக்கும் என்று சொல்லி, இதே இடத்துல ஒரு வசனம் எப்படியாக சொல்லுகிறது? வேரிலிருந்து என்று சொன்னால் தாவீது ராஜ்யம் அசிரியர்களாலும் பாபிலோனியர்களாலும் ரோமர்களாலும் அழிக்கப்பட்டது முற்றிலுமாய். ஹல்லேலூயா. நம்ம வேதத்தை வாசிச்சோம்னா இவங்கெல்லாம் யாருன்றதை நமக்கு தெரியும். யார் யாரு? அசிரியர்கள், பாபிலோனியர்கள், ரோமர்கள். இந்த 3 பேர்கள் நிமித்தம் அந்த ராஜ்யம் என்ன செய்யப்பட்டது? முற்றிலுமாய் அழிக்கப்பட்டு போனது. மரம் போயே விட்டு சுத்தமா டிமாலிஸ்ட், ஒண்ணுமே இல்லை. தாவீதுடைய மரம் என்ன ஆச்சு? அழிக்கப்பட்டு அது போய்விட்டது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆனால். பத்தல சவுண்டு. ஆனால் சும்மா ஒரு செக்கு மாதிரி வைக்கணும். ஆனால் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேர்களிலிருந்து ஒரு துளிர் என்ன செய்யுமா? வருமாமா. இவ்வளோண்டு கடுகளவுக்கு விசுவாசம் அவர் மேல நம்ம வச்சிருந்தாலே நமக்காக அவர் என்ன வேணா செய்வாரு. ஹல்லேலூயா. அசால்ட்டா செய்வார். இந்த டைலாக் நான் யூஸ் பண்ணது அல்ல, அசால்ட்டா செய்வார். ஹல்லேலூயா.
ஸோ ரூட் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட். சொல்லுங்க, வேர் ரொம்ப முக்கியம். எந்த வேரில் நம்ம இருக்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம். அவர் என்ன செய்வார்? ஒன்றுமே இல்லை, என் வாழ்க்கை அழிஞ்சு போச்சு, எல்லாராலும் நாரி போச்சு, இதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை அந்த தெருவில் நான் பண்ணுறதுக்குன்னா கூட ஒரு சின்ன துளிர் நமக்காக ஆண்டவர் கொண்டு வருவார். அந்த துளிர் என்ன செய்யுமா? கிளைகள் எழும்பி செழிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது வறண்டு போகாது, அது செழிக்கும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, செழிக்கும். உங்க கிளை செழிக்கும். எப்போ? இதுக்கப்புறம் கேட்குற வசனத்தின்படி நம்ம கை கொண்டால். அல்லேலூயா, அல்லேலூயா. எடுத்து வாசிப்போம். அதே ஏசாயாவின் புஸ்தகம் 42வது அதிகாரம் 1வது வசனம். இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன், நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்மாவுக்கு பிரியமானவரும் இவரே. என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணினேன், அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார். பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா. நான் ஆதரிக்கிற என் தாசன், நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்மாவுக்கு பிரியவுமானவரும் இவரே. அவர் மீது நான் என்ன செய்வேனாமா? ஆவியை அமர பண்ணுவேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப ஆவியானவர் நம்மளுடைய வாழ்க்கையில எவ்வளவு முக்கியத்துவத்தை நம்ம கொடுக்கிறவரா இருக்கிறார். அவர் நம்மளோடு இருக்கிறது மட்டும் இல்ல, நம் மீது அவருடைய ஆவியை என்ன செய்கிறாரா? அமர பண்ணுகிறார். அது முன்மை சொன்னது போல 24/7 என்ன செய்யறது? எப்பொழுதுமே நம்ம கூட அவர் என்ன செய்கிறார்? வலம் வந்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு நபர் ஆவியானவர் கூட இருக்கும் பொழுது அவருடைய ஆலோசனையை கேட்டுக்கொண்டு, அப்பா இது செய்யலாமா, இதை செய்யக்கூடாதா, இந்த இடத்துக்கு போகலாமா, இந்த இடத்துக்கு போகக்கூடாதா, இந்த வேலையில் நான் ஜாயின் பண்ணலாமா வேணாமான்னு சொல்லி சின்ன சின்ன காரியமாக இருந்தாலும் ஆவியானவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து, என்னை நீங்கள் நடத்துங்க, என்னை நீங்கள் கொண்டு போங்க அப்படின்னு சொல்லி அவரோடு நம்ம சஞ்சரித்து பேசிக்கொண்டே இருக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு பலத்தையும் கொடுத்து நமக்கு சத்துவத்தையும் கொடுத்து நம்மளுடைய வாழ்க்கையை ஆரோக்கியமாய் மாற்ற அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் என்ன செய்கிறார்? ஆவியை என் மேல் அமர பண்ணுகிற தேவனா இருக்கிறார். அதே ஏசாயா 61ஆம் அதிகாரம் 1வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர், கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், என் மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார், கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் ஃபர்ஸ்ட் என் மேல அமர பண்ணுகிறார். ரெண்டாவது, அவர் மட்டும் என் கூட இருந்துச்சுன்னா என் லைஃப் மட்டும் கிடையாது, என்னுடைய ஜாப் என்ன. இப்போ எனக்கு ஒரு வேலையில் செய்கிறேன், வேலையிலேருந்து எனக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. ஆனால் அந்த வேலை என்ன? எனக்கு அவன் என்ன சொல்கிறானோ அதை நான் செஞ்சால் தானே அந்த சம்பளம் எனக்கு கிடைக்கும். அல்லேலூயா. எனக்கான கூலி நான் வேலை செய்யும் பொழுது தானே கிடைக்கும். அப்போ இங்கே ஆண்டவர் நமக்கு ஒரு ஜாபை கொடுக்குறாரு. என்ன ஜாப் அது? அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். சொல்லுங்க, என் மேலே இருக்கிறார். ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்கிறார். நீ தப்பு செஞ்சுட்ட அப்படின்னா ஆவியானவர் தப்பு செஞ்சுட்டாருன்னு அர்த்தம். அப்போ நான் தப்பு செய்யாமல் இருக்கணும். நான் யார்கிட்ட திட்டு வாங்குறேன்னா நான் திட்டு வாங்கலை, எனக்குள்ளே இருக்க ஆவியானவர் தான் அவங்ககிட்ட திட்டு வாங்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம எவ்வளோ வேதனைப்படுத்திட்டு இருக்கோம் எல்லா நேரத்துலையும். பா, யூ ஸோ குட், ஸோ ப்ரவுட். அப்போ யார் சந்தோஷப்படுவா? ஆவியானவர் சந்தோஷப்படுவார். ஆண்டவரே, என்ன அவங்க முன்னாடி நல்ல வேலை செய்ய கிருபை செஞ்சிங்களே, வெக்கப்படாதபடிக்கு பண்ணீங்களே அப்படின்னு என்ன யார் மகிமைப்படுவார்? ஆவியானவர் மகிமைப்படுவார். அல்லேலூயா. ஒரு நேரத்தில் மட்டும் கிடையாது, எல்லா நேரத்துலையும். படிப்பாக இருந்தாலும், வேலையாக இருந்தாலும், குடும்பமாக இருந்தாலும், இல்லற வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, எந்த விஷயத்தில் இருந்தாலும் உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். எப்பொழுது? பரிசுத்த ஆவியானவருடைய ஆலோசனையும் பலனும் நம்ம கூட இருக்கும் பொழுது மட்டும்தான். எனக்கு என்ன ஜாபை கொடுக்குறாரு என்று சொன்னால், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஆண்டவரே, உங்களை தெரியாத நபர் யாராக இருந்தாலும் ஐம் ரெடி டு கோ அண்ட் என்னது ப்ரீச் அந்த காஸ்பல், அந்த சுவிசேஷத்தை உங்களை பற்றி நான் டேஸ்ட் பண்ணதை அவங்க கிட்ட நான் சொல்லணும். இங்கே சொல்லிட்டு பின்னாடி என் வாழ்க்கை வேற மாதிரி இருக்கக்கூடாது. அங்கேயும் உண்மையாக இருக்கணும். நான் சொல்கிற ப்ரொஜெக்ஷனும் என்னவா இருக்கணும்? உண்மையாக இருக்கணும். அதுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க?
எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, எனக்கு உதவி செய்யுங்க, என்னை வழி நடத்துங்க, ஆரோக்கியமா வழி நடத்துங்க. என் வாழ்க்கை கசமோஷான்னு இருந்துட்டு நான் முன்னாடி வந்து ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பாருன்னு சொன்னா அந்த வார்த்தையில உண்மை இல்லை. அல்லேலூயா. வார்த்தை எதையுமே கீழ்ப்படியல, வேதத்தில் உள்ள வசனங்களுக்கு எதுக்குமே கீழ்ப்படியாம நம்ம ஒரு ப்ரொஜெக்ஷனை வைப்போம் என்று சொன்னா அதுல ஒரு இன்டென்ஷனுமே இல்லவே இல்லை. அல்லேலூயா. எந்த பர்பஸுமே அதில் இருக்கவே இருக்காது. நம்ம சொல்ற வார்த்தையிலே அதுல வந்து என்ன இருக்கணும்? ஜீவன் இருக்கணும், உயிர் இருக்கணும். அல்லேலூயா. அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும். ஆனா நம்ம என்னத்தம்மா செய்றோம்? யாராவது விழுந்துட்டாங்கன்னா, யாரோ தானே விழுந்தாங்க, யாருக்கோ தானே பிரச்சனை, எப்படி இருக்கிறாங்க அந்த அக்கா, சரி 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 அப்படின்னு நம்ம வேலையை பார்த்துட்டு சில நேரில் போகிறது உண்டு. அல்லேலூயா. நம்மளால போக முடியலனாலும் அவர்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணுகிறவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. ஜெபத்தில் தாகம் உள்ளவர்களாக இருக்கணும். என்ன சொல்லி ஜெபிக்கணும், எப்படி ஜெபிக்கணும், எல்லாவற்றையும் என்ன செய்யணுமா? அதன் காலத்தில் இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், கட்டுண்டவர்களுக்கு அவிழ்த்தலையும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும், நம்முடைய தேவன் நீதியை சரி கட்டும் நாளை கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் கர்த்தர் இப்படிப்பட்ட ஜாபத்தை நமக்கு கொடுத்துருக்கிறார். யாருன்னா ஒருத்தங்க கஷ்டப்படுறாங்கன்னா அதனால சந்தோஷப்படவும், குளிர் காயவும், மற்றவங்களுடைய பேரை கெடுக்கவோ ஆண்டவர் ஒரு நாள் நமக்கு வேலையை, பரிசுத்த ஆவியா நமக்குள்ள இருக்கும் பொழுது குறைகளை நம்ம பார்க்கவே மாட்டோம். அல்லேலூயா. சொல்லுங்க. பரிசுத்த ஆவியா நம்ம கிட்ட இருக்கும் போது மற்றவங்களுடைய குறைய ஒரு நாளும் இப்படி செஞ்சீங்க, அப்படி செஞ்சீங்க, அவங்களுக்கு செஞ்சீங்க, எனக்கு செய்யல, சின்ன சின்ன குறைய கூட என்ன செய்வான்? சத்ருவானவன் கொடுத்து சும்மா குளிர் பயங்கரமாக காய்வான் குடும்பத்தில். அப்படின்னா அந்த குடும்பத்தில் உன்னை கொண்டு வரணும் அவசியமே இல்லையே. ஆவியானவர் எப்போவோ தனியா போ இரு, நீ யாருக்கும் செட் ஆக மாட்ட அப்படின்னு விட்டுருவாரு. அப்படி இல்லவே இல்லை. ஒரு நோக்கத்தோட குடும்பத்தில் வச்சிருக்காரு, ஒரு நோக்கத்தோட சபையில் வச்சிருக்காரு, ஒரு நோக்கத்தோட பந்தத்துக்குள்ள வச்சிருக்காரு, ஒரு நோக்கத்தோட எல்லா உறவுகளையும் என்ன செய்தார்? நமக்காக கொடுத்துருக்கா. ஆனால் ஆவியானவர் நமக்குள்ள இல்லை என்று சொன்னா சின்ன விஷயம் கூட ரொம்ப பெருசாக தெரியும். சொல்லுங்களேன். இங்கே தானம்மா இருக்க, ரொம்ப பெருசாக தெரியும். எப்படி? ரொம்ப பெருசாக தெரியும். ஆவியானவர் உள்ளே இருக்கும் போது பெருசான விஷயம் எப்படி தெரியும்? அப்போ அதில் கஷ்டம் இருக்குமா? கண்ணீர் இருக்குமா? அவன் தப்பு பண்ணிட்டான், அவன் கணக்கு கொடுக்க போகிறான், பார்த்துக்கலாம், முடிச்சிச்சு. யாருக்கும் சப்போர்ட் பண்ண வேண்டிய அவசியமோ, குறை இருந்துச்சுன்னா கண்ணீர் இருக்கிற விஷயமோ கண்டுக்கவே மாட்டோம். ஜஸ்ட் சொல்லுங்கள். எப்படி சொல்லுங்கள்? இக்னோர் பண்ணிடுவோம். ஏன் தெரியுமா? ஆவியான நமக்குள்ளே ஒரு என்ஜாய்மெண்ட் மூமெண்ட் கொடுத்துக்கிட்டே இருப்பார். சந்தோஷத்தினால நிறைய பண்ணும்போது எதையுமே நம்ம என்ன செய்ய மாட்டோம்? கண்டுக்கவே மாட்டோம். ஆண்டவரே, நான் இப்படி வளர்றேன், யாருக்குமே பிடிக்கவே மாட்டேங்குது, நான் என்னுடைய வளர்ச்சி யாருக்குமே என்ன செய்கிறதில்ல, பிடிக்கவே இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. நான் என்ன செய்யட்டும், என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம எதை குறிச்சுமே யோசிக்கவே மாட்டோம். என்னோட இருக்கீங்களா? அல்லேலூயா. துக்கமோ நமக்கு எதை குறித்து வரும்னா தேசத்தை குறித்து வரும், ஆண்டவருடைய திட்டத்தை குறித்து வரும், அவருடைய ரகசியம் என்னவென்றதை கற்றுக்கொள்ளுகிறதுக்கு நமக்கு வரும். எடுத்தவங்க வாசிக்கலாம். யோவான் 16ஆம் அதிகாரம் 13வது வசனம். 16வது அதிகாரம். சத்திய ஆவி ஆகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை என்ன செய்வார்? நடத்துவார். ஆமென். அல்லேலூயா. அடுத்து, அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகளை யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா. 14ஆம் வசனத்துல, அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார். அல்லேலூயா. ஊழியக்காரங்களை குறித்து அழகான வார்த்தை சொல்லுகிறது. ஊழியக்காரங்க மட்டும் கிடையாது, பரிசுத்த ஆவியா நமக்குள்ள இருக்கும் பொழுது காரியங்களை கர்த்தர் அழகா லெகுவாக வெளிப்படுத்துவார். ஒருத்தவங்க நமக்கு வேண்டாதவங்க வீட்டுக்குள்ள வராங்கனாலே முன்னாடியே இங்க என்ன செஞ்சிரும்?
ஆவியில ஒரு கலக்கம் உண்டாயிரும். சில நேரத்துல பயங்கள் உண்டாகும். இது செட் ஆகலையே, என்னன்னு தெரியலையே. சில இடத்துல போகும்போது ரொம்ப நிசப்தமா சமாதானமா இருக்கும். அவங்களோட பேசிக்கிட்டே இருக்கலான்ற மாதிரி இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்திய ஆவியாகிய அவர் வரும்போம் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்துல வரும்போம் பொழுது, சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை என்ன செய்வா? நடத்துவா. சகல சத்தியம் என்ன? வேதம் என்ன சொல்லுதோ அதன்படி நம்மளை நடத்துவா. இப்போ நடத்துவார் நம்ம பொழுது நாம எதுக்கு பண்ண மாட்டோம்? நாளை பார்க்க மாட்டோம், குறிகளை பார்க்க மாட்டோம். இந்த நாள் நல்லது, அந்த நாள் நல்லது, இந்த நாளுக்கு போய் பால் காசுனா இந்த காரியங்கள் செழிப்பாகும். செழிப்பாகாது. அல்லேலூயா. இந்த நேரத்துல இங்க போய் ஜாயின் பண்ணா வளமாய் கொட்டும், ஆகாது. நாள் பார்க்கிறவர்களாய் நம்ம என்ன செய்ய மாட்டோம்? இதை சொல்லாத தவிர எதுவா இருந்தாலும் நம்ம கேட்க மாட்டோம். ஊழியக்காரங்களே சொன்னாலும் இப்படி சொல்லலையே, வசனம் இப்படி சொல்லவில்லையே, அழகா போல்டா நம்மளால பேசுவதற்கு ஆவியானவர் என்ன செய்வாரு? கற்றுக் கொடுப்பார், நம்மளை நடத்துவார். ஹல்லேலூயா. ரொம்ப முக்கியம். கடைசி காலமா இருக்கிறதுனால அநேக உபதேசங்கள் இருக்கிறது. இப்போ எல்லாம் யூடியூப்பை தள்ளினா அப்படி வருது. எல்லாத்தையுமே நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? நம்பிடக்கூடாது. எல்லாமே சொல்லுவாங்க, இப்படி நடந்த மாதிரி பார்த்த மாதிரியே சொல்லுவாங்க. கிடையாது, இப்படி நடக்கல, இது இப்படி தான். ஏன்னா மீடியா ஒன்றுனா அல்லேலூயா. பார்க்குறதுமே சில நேரத்தில் தப்பு தான். தீர விசாரிப்பது தான் மெய். அழகாக வசனங்கள் அழகாக சொல்லுகிறது. மீண்டுமாக அதை வாசிப்போம். சத்திய ஆவியாராகிய அவர் வரும்போது, அவர் வரும் பொழுது சகல சத்தியருக்குள்ளும் உங்களை நடத்துவார். சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல், தம்முடைய சுயமாய் பேசாமல், தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி, தாம் கேள்விப்பட்டவை யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். ஹல்லேலூயா. சுயமாய் ஒன்றும் பேசாம தாம் கேள்விப்படுகிறத சொல்லி அவர் என்ன செய்யறாரா? வரப்போகிற காரியங்கள்ல, அப்ப நாளைக்கு நடக்க போகுதுன்னா கர்த்தர் இன்னைக்கே சொல்லிடுவாரு, அந்த இடத்துல ஏதோ நடக்க போகுது, இதற்காக உட்காந்து ஜெபம் பண்ணு. ஹல்லேலூயா. என்னமோ தெரியல பாஸ்டர், என்னமோ தெரியல பாஸ்டர்மா, காலையில தூக்கமே வரதில்லை. ஏன் தூக்கம் வரல? ஜெபம் பண்றதுக்கு தான் ஆண்டவர் எழுப்பி விடுறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப வரப்போகிற காரியங்களை சொல்லி என்ன செய்யறார் ஆண்டவர்? நம்மளுக்கு அறிவிக்க வல்லமையுள்ளவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு சொன்னதுனால, ஒரு ஊழியக்காரங்க தீர்க்கதரிசனமா அவர் சொன்னதுல இருந்து எடுத்து சொல்றதுனால அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. கொலோசியர் 3:2-3 வசனத்தை நம்ம வாசிப்போம். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. ஆமென். நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவருடைய கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். ஆமென். கொலோசியர் 3 தானே? ஓகே. ஸோ இதில் சொல்லப்படுகிறதான வார்த்தைகள் என்ன என்று சொன்னால், உரிய ரகசியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முன்பு வாசித்த வசனத்துல வரப்போற காரியத்தை நமக்கு அறிவிப்பார். அல்லேலூயா. இதுல உரிய ரகசியம், சீக்ரெட் எதுவா இருந்தாலும் அதை நமக்கு வெளிப்படுத்துகிற தேவனா இருக்கிறாரு. அறிந்து கொள்ளுகிற உணர்வை கொடுக்கிறவரு. 3வது பூரண நிச்சயம். அது மட்டும் இல்லை, இதுல அந்த 3வது வசனத்துல வாசிங்க. ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. ஆமென். உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்ப பூரண நிச்சயம் மட்டும் கிடையாது, ஞானம், அறிவு எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு ஒரு பொக்கிஷமாக அவருக்குள்ள நம்மளை மறைத்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரு கூட்டத்துக்குள்ள போறீங்கன்னா, பரிசுத்த ஆவியார் நமக்குள்ள இருந்தாருன்னா நம்ம யூனிக்கா தெரியும். அல்லேலூயா. நம்மளுடைய பேச்சு, நம்மளுடைய நடக்க, நம்மளுடைய செயல் எல்லாமே அவங்களுக்கும் நமக்கும் ஒரு வித்தியாசத்தை காண்பிக்கும். ஒத்துக்கொள்றீங்களா? அல்லேலூயா. அதிகமாக பேச மாட்டோம். பரிசுத்த ஆவியார் நம்ம கிட்டே இருக்கும்போது நம்ம என்ன செய்ய மாட்டோம்? வளன்ட்டு பேச மாட்டோம். காரியம் என்னமோ அதை மட்டும்தான் பேசுவோம். உலகம் நமக்கு நிறைய பட்டம் கொடுக்கும். அது பேர் உம்னா மூச்சியாக இருக்குது, பேர் வாயை திறக்க மாட்டேங்குது, நிறைய பட்டங்களை லேபிளை நமக்கு சொல்லுவாங்க. ஆனால் ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கும் பொழுது, அவருடைய ஆலோசனை கேட்டு நடக்கும் பொழுது தீர்க்கமாய் பேசுவதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். தூக்க வந்தமா? அல்லேலூயா, அல்லேலூயா.
ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும் பொழுது சகல சத்தியத்துக்குள்ளேயும் நம்மளை நடத்தும் பொழுது எங்கேயுமே நம்ம இடறி போகவே மாட்டோம். ஒரு இடத்துல மரியாதை குறைவாக நம்மளை நடத்துக்கிறாங்கன்னா அங்கேயே தெரிஞ்சுக்கலாம் நமக்குள்ள ஒன்றுமே இல்லை. எம்டி வெசல்ஸ். யூ ஆர் எம்டி வெசல்ஸ். அபிஷேகம் இருக்குது, ஆவியானவர் நமக்குள்ள இருக்காங்கன்னா நம்ம ஒரு ஸ்டெப் ஹையாக நம்மளை பார்ப்பாங்க. அல்லேலூயா. நம்மளை பேர் சொல்லி கூப்பிட்றது கூட அவங்களுக்கு ஒரு ஃபியர்னஸ் வந்துடும், ஒரு பயம் வரும். இல்லை இல்லை அவங்க வேண்டாம், அவங்க செஞ்சுருக்க மாட்டாங்க, அவங்க அந்த தப்பை செஞ்சுருக்க மாட்டாங்கன்னு நமக்காக சாட்சிகளை கத்தர் எழுப்புவார். அல்லேலூயா. அதுக்கு தான் அந்த பாடலை பாடணும். பயங்கள் நீக்கி விட்டீர், பாவத்தை போக்கி விட்டீர், சாட்சியாய் நிறுத்துகிறீர். அல்லேலூயா, அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கவங்க மட்டும் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இது எனக்கு பேசவே இல்லைன்றவங்க அமைதியாக இருந்துருங்க. இப்போ நமக்கு தான் பேசுகிறார், பரவாயில்ல. அல்லேலூயா. கடைசியாக ஒரு 6 விஷயங்களை மட்டும் நம்ம பார்த்துட்டு நம்ம பரிசுத்த ஆவியினுடைய காரியங்களை நம்ம பார்ப்போம். லூக்கா 24 அதிகாரம் 29வது வசனம். அவர்கள் அவரை நோக்கி நீர் எங்களுடனே தங்கியிரும், நீர் எங்களுடனே தங்கியிரும், சாயங்காலம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று, என்னது பொழுதும் போயிற்று, பொழுதும் போயிற்று என்று அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவர்களுடனே தங்கும்படி உள்ளே போனார். அல்லேலூயா. இப்ப எல்லாரும் உங்க வலது கையை தூக்கி 5 விரலை காட்ட போறீங்க. 5 விரல் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அல்லேலூயா. 5 விரல் இருக்கா? ரைட். இப்போ முதலாவது எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இந்த விரல் என்ன சொல்லுதுன்றதை மனப்பாடம் பண்ண போகிறோம். சும்மா மெசேஜை கேட்டோம், போனோம், தரையை தேய்ச்சோம், இது வேண்டவே வேண்டாம். நமக்கு வந்தோமா கற்றுக்கிட்டு ஒரு விஷயத்த போகணும். நான் நல்லா படித்தாதான் எனக்கு ரிசல்ட்டு பாஸ். இன்னும் பயங்கரமாக படித்தேன்னா நான் ஸ்டேட்டு ரைட். அல்லேலூயா. ஆவியானவர்கிட்ட நம்ம நல்லா படிச்சுக்கிட்டே இருந்தால் தான் வாழ்க்கையில் ஜெயத்தை. அப்படி போனாலே பிரச்சனை ஆண்டவர் விளக்கிடுவார். கோணலான வழிகளை கத்தர் செவையாக்குவார். நான் என்ன நினைக்கிறேன்னா கத்தர் எனக்கு செஞ்சு கொடுப்பார். அல்லேலூயா. ஏன் ரொம்ப நாள் பெட்டிஷன் சரியாகவே இல்லை, போவே இல்லை உள்ளன்னா, ஆவியானவருக்கு நான் நேரத்தை, அப்போ என் ஃபைல் எப்படி மூவ் ஆகும்? அதை பார்த்தாலும் தூக்கி ஓரமாக வைக்க தான் செய்வோம். அல்லேலூயா. இதே போல தான் எல்லாவற்றிலும். சொல்லுங்க, 5 விரல். கட்ட விரல் என்னது? அவசியமானது. என்ன பொருள் எடுத்தாலும் கட்ட விரல் இல்லாமல் ஒரு பொருளையும் எடுக்க முடியாது. எடுக்கலாமா? பிடிக்க முடியுமா? கட்ட விரல் ஒன்று வச்சாதான் இதை தூக்க முடியும். அவசியமானது. கேட்பேன், எல்லாரையும் கேட்பேன் நான். எல்லாரும் பேரை வச்சு, திவ்யா இது என்னம்மா? அவசியமானது. அல்லேலூயா. 2வது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது. எல்லாம் எப்படி பாயிண்ட் பண்ணுங்க, சண்டே கிளாஸ் மாதிரி ஆயிடுச்சு. அல்லேலூயா. பாயிண்டிங். இது உனக்கு சொன்னதுன்னா ஆமேன்னு சொல்லி ரிசீவ் பண்ணணும். அப்படியே அப்படின்னு உட்காந்துட்டு இருந்தோம்னா அப்படியே போயின்னு போயிடும். அல்லேலூயா. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது. இது என்னது? இது சூப்பர். 3வது உயிர்ப்பிப்பது. உயிர்ப்பிப்பது. 4வது போதுமானது. அவுட் ஆயிட்டீங்கன்னா என்ன சொல்லுவாங்க? இப்படி சொல்லுவாங்களா? முடிஞ்சு போச்சு, அவுட் என்ன இது இது முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லுவாங்கல்ல, போதும் அப்படின்னுட்டு ஆஃப். அப்படி ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? 4வது என்னது? போதுமானது. 5வது விலைக்கு வாங்க முடியாது. இப்படி சொல்லுங்கம்மா. என்னம்மா? இப்போ தட்டில் சாப்பாடு போட்டால் நம்ம என்ன செய்வோம்? போடு போடு போடு. அல்லேலூயா, அல்லேலூயா. 5வது என்னது? விலைக்கே வாங்க முடியாது. சரி, திருப்பி இப்போ ரெஜிஸ்டர் பண்ணுவோம். வசனத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி இதை நம்ம மைண்டில் ஃபுல்லாக இறக்கிட்டா எவ்வளோ பரிசுத்த ஆவியானவர் நமக்கு முக்கியங்கிறது தெரியும். 5வது என்னது? விலைக்கு வாங்க முடியாது. ரைட்டு. நம்பர் 1 அவசியமானது, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது. எல்லாம் எழுதி வச்சிட்டிங்களா? உயிர்ப்பிக்கப்பட்டது. போதுமானது, உயிர்ப்பிப்பது. போதுமானது, விலைக்கு வாங்க முடியாது. விலைக்கு வாங்க முடியாது. சும்மா அப்படி இப்படி சுருக்கிருங்க. அல்லேலூயா. 6வது பாயிண்ட், இது ரொம்ப முக்கியம். இழக்கப்படக்கூடியது. இந்த ஸ்டேஜுக்கு நம்ம போவே
கூடாது. ஏன்னு நம்ம வசனத்தை பார்ப்போம். லூக்கா 24:29 இப்ப நான் வாசிப்போம். அவர்கள் அவரை நோக்கி, அவர்கள் அவரை நோக்கி, நீர் எங்களுடனே தங்கியிரும், நீர் எங்களுடனே தங்கியிரும், சாயங்காலம் ஆயிற்று, சாயங்காலம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று பொழுது போயிற்று என்று அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். என்று அவர்களை என்ன செய்தாராமா? வருந்தி வருந்தி கேட்டுக்கொண்டாராம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது அவர் அவர்களுடனே தங்கும்படி உள்ளே போனார். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்களோட வருந்தி என்ன செய்தாராமா? கேட்டுக்கொண்டாங்களா ஆவியானவரை. அல்லேலூயா. ஆவியானவரை நம்ம வருந்தி, ஆண்டவரே என்னை விட்டு போயிடாதீங்க, நீங்க ரொம்ப அவசியம் வாழ்க்கையிலன்னு சொல்லி நாம எப்போ தீர்மானம் எடுக்கிறோமோ அப்ப அவருக்கு நம்ம என்ன செய்வாரு? நமக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்மளோட இருப்பார். ரொம்ப அவசியமானது என்னது? ஆவியானவருடைய ஆலோசனையும் பலனும். அவர் நம்ம கூட இருக்கணும். 2வது வசனம், அப்போஸ்தலர் 1:8 வசனத்தில், பரிசுத்த ஆவி உங்களிடத்திலே வரும்பொழுது, எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? ஆவி உங்களிடத்திலே வரும்பொழுது, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்துல வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் யூதேயா முழுவதிலும் சமரியாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னால வாழ முடியாது, உன்னால மேலுக்கே வர முடியாது யாருன்னா சேலஞ்ச் பண்ணா அவங்கள பார்த்து இந்த விரலை காட்டி சொல்லுங்க, ஆண்டவர் எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்கிட்ட சொல்லி இருக்கிறாரு, உன்னை நான் செழிக்க பண்ணுவேன், நீ கைட்டு சீக்கிரம் எல்லா வேலையிலும் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீயோ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காது இருப்பாய், உன் தேசத்துல மழை பெய்யும். ஹல்லேலூயா. வசனம் தெரிஞ்சாதானே சொல்றதுக்கு, வேதம் வாசிக்கிறது இல்லையே. அதெல்லாம் நம்ம என்ன செய்வோம்? திருப்பியும் ரினியூவல் பண்ணுவோம். அல்லேலூயா. வருஷத்துல முதல்ல மட்டும் அந்த ரெசல்யூஷன் சொல்றது மட்டும் இல்லைங்க, ஒவ்வொரு நாளும் ரெசல்யூஷன் நம்ம எடுத்துக்கொண்டே இருக்கணும், தீர்மானம் பண்ணிக்கொண்டே இருக்கணும். பரிசுத்த ஆவியானவர் என்ன பிரபா? பரிசுத்த ஆவியான நம்ம கூட இருந்துகிட்டே இருக்கணும். நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? யாருன்னா சேலஞ்ச் பண்ணி உன்னால முடியாதுன்னா அவங்க முன்னாடி இப்படி பண்ணி சொல்லுங்க, ஏசப்பா எனக்கு என்ன செஞ்சிருக்காரு? வாக்கு தத்துவம் பண்ணியிருக்காரு. இந்த விரல் என்னது? அப்படின்னு சொல்லி அவனா இப்படி காமிச்சானா, இல்லை நீங்க யாருக்கனா காமிச்சாலும் அது என்ன ஆயிரும்? வாக்கு தத்துவம் பண்ணப்பட்டுரும். அல்லேலூயா, அல்லேலூயா. வசனத்தை ஒவ்வொரு நாளும் உட்கொள்ளும் பொழுதுதான் குணாதிசயங்கள் மாறும். குணாதிசயம் மாறினா வாழ்க்கை மாறும். ஏன் இந்த நிலைமையிலேயே நம்ம இருக்கோம்? நம்மளுடைய நிலைமைகள் ஏன் மாற்றப்படலை? யாருக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம்னு நீங்க சோதிச்சு பார்த்துட்டே இருங்க. உலகத்திற்கா, உலக மயக்கத்திற்கா, உலக காதலுக்கா, இல்லை தேவையில்லாத பணம் உள்ள காரியத்துக்கா, பதவிக்கா, எதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம்? எல்லாத்தையுமே தள்ளிட்டு என்ன செய்யணும்? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவருக்கு முதலிடம் கொடுக்கணும். ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 6வது வசனம். புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் இருக்கும்படி அவரே எங்களை தகுதி உள்ளவர் ஆக்கினார். அந்த உடன்படிக்கை எழுத்துக்குரியதாயிராமல் ஆவிற்குரியதாய் இருக்கிறது. எழுத்து கொள்ளுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. சொல்ல முடியுமா? எழுத்து கொள்ளுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டுல சட்ட திட்டங்கள், பிரமாணங்கள்லாம் என்ன செஞ்சிரு பவுல் குறிப்பிக்கிறது சொல்லும் பொழுது சொல்றாரு, ஒரு மனுஷன் அதை கடைப்பிடிக்கல, அவங்களுடைய நியமத்தை, அவங்களுடைய பிரமாணத்தை, அவங்களுடைய கட்டளைகளை, அவங்க சொல்ற ரொட்டீனான ரூல்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணலன்னா அது எதற்கு நேராக நம்மளை நடத்தும் என்று சொன்னா மரணத்திற்கு நேராக நடத்தும். ஹல்லேலூயா. ஊழியக்காரங்கிட்ட வந்து ஒரு பொய் சொன்னாலே அந்த இடத்துல ஜீவன் போயிடும். இப்பெல்லாம் எல்லாருக்குமே டாட்டா, பாஸ்டருக்கும் டாட்டா, ஊழியத்திற்கும் டாட்டா, வசனத்திற்கும் டாட்டா, பரிசுத்த ஆவியானவருக்கும் டாட்டா. ஹல்லேலூயா. தூங்குறவங்க ஒரு ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாத்துக்குமே டாட்டா சொல்லிட்டு போயிட்டு இருக்கோம். ஒரு நாள் அவர் சொல்லுவார், உனக்கும் டாட்டா, உன் ஆவிக்கும் டாட்டா, ஜீவ புஸ்தகத்துல உன் பேர் இல்லை, டாட்டா, போயிட்டு வா. ஹல்லேலூயா. தள்ளிடுவார். அப்படி நம்மளை என்ன செஞ்சிடக்கூடாது ஒரு நாளும், அப்பா என்னை கை விட்டுறாதீங்க. ஏன்னா பழைய ஏற்பாட்டில் அந்த பிரமாணம் கேட்காதவர்களுக்கு அவங்க என்ன செய்தாங்களா, மரணத்துக்கு நேராக தான் அது ஃபைனல் ஸ்டேட்மெண்ட், தட் இஸ் த லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட். அவங்களுக்கு கொலை தான், மரணம் தான். அல்லேலூயா. ஆக்கினை தீர்ப்பு தான் அவங்க மேலே வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ பார்த்து சொல்லுங்க, ஆனால் அல்லேலூயா,
அட கொஞ்சம் தைரியமா சொல்லுங்க. ஆனால் ஆனால் சத்தா சொல்லுங்க. ஆனால் ஜீவனோட சொல்லுங்க. ஒரு பிரியாணி சாப்பிட்ட மாதிரி சொல்லணும். என்ன முரளி? ஆனால் ஆனால் புது உடன்படிக்கை என்ன தருமாமா? ஜீவனை தரும். அல்லேலூயா. இதுக்கு கையை தட்டி இருக்கணும். ஆண்டவருக்கு வசனத்திற்கு பழைய ஏற்பாடு மரணத்தை கொண்டு போகும், புதிய ஏற்பாட்டினுடைய பிரமாணம் என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது? ஜீவனை கொடுக்கும் என்று சொல்லி. எங்க நீங்களும் நானும் அதுக்கு தான் இப்படி வச்சு பார்க்க சொன்னேன். ஜீவனோடு இருக்கிறது அவருடைய அநாதி தீர்மானம். அல்லேலூயா. கல்லை தடுக்கி பொழைச்சவனும் இருக்கான், புல்லை தடுக்கி எப்போ வேணா என்ன வேணா செய்வார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் நம்மளை சகல சத்தியத்துக்குள்ளேயும் நடத்தி நம்மளை உயிர்ப்பிப்பார். அந்த இடத்துல தடுமாற்றம் இருக்காது, செழிப்பு இருக்கும். சத்தமா சொல்லுவோமா? அல்லேலூயா. சந்தோஷம் இருக்கும், ஜீவன் இருக்கும், சுகம் இருக்கும், பலன் இருக்கும். அல்லேலூயா. அதுதான் எழுத்து கொள்ளும். எழுத்து அவன் எழுதுவான், நமக்கு முன்னாடி என்ன வேணா எழுதுவான். திஸ் இஸ் தி ஃபைனல் ஸ்டேட்மெண்ட். தே ஹாவ் டு பி சரண்டர். அவன் போய் ஜெயிலில் தான் உட்காரணும், அவன் சாகணும், அவனுக்கு மரணம் தான் அப்படின்னு எத்தனை எழுத்து வேணா என்ன செய்யும்? கொல்லும். நமக்கு யார் வேணா நமக்கு லெட்டர் எழுதி போடலாம், அன்னொன்னா எடுத்துட்டு போய் என்ன செய்யலாம்? நிறைய ஸ்டேட்மெண்ட்டை நம்ம கொடுக்கலாம். நமக்கான ஸ்டேட்மெண்ட் புது உடன்படிக்கை. அவர் மட்டும் நம்மளோட இருந்தால் போதுங்க. சகல சத்தியத்துக்குள்ள நம்மளை நடத்தி ஜீவனை நமக்கு கொடுக்க வல்லமையுள்ளவராக இருக்கா. ஹாஸ்பிட்டலே போய் படுத்தாலும் உனக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவதற்கு லேசான காரியம். அல்லேலூயா. ஒரு சிஸ்டருக்கு சொன்னேன், உங்களுக்கு ஒன்றும் இல்லை, போய் நீங்கள் போய் ஸ்கேன்லாம் எடுக்காதீங்கன்னு. எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டு வெயிலில் நல்லா சுற்றிட்டு வந்துட்டு, பாஸ்டம்மா ஒன்றுமே இல்லை பாஸ்டம்மா. அல்லேலூயா. அதான் முன்னாடியே சொல்லிட்டேன், நம்ம எதுக்கு நீ அலைஞ்ச? ஆவியானவர் என்ன சொல்கிறாரோ அதிலிருந்து எடுத்து தான் நம்ம சொல்லுவோம். ஆனால் நம்ம பேச்சு அங்கே முக்கியம் இல்லவே இல்லை. நாங்கள் என்ன செய்வோமோ அதைத்தான் செய்வோம். நாங்கள் எப்படி போவோமோ அப்படித்தான் போவோம். எந்த நேரம் எங்களுக்காக காட்டுகிறதோ அந்த நேரத்துக்கு தான் நாங்கள் வருவோம். அல்லேலூயா. அந்த நேரத்தை முள்ள என்ன செஞ்சிடக்கூடாது. அப்படி அது நமக்கு அகெயின்ஸ்டாக இருந்துச்சுன்னா அதை தூக்கி போட்டுறணும். நேரத்தோ ஆண்டவர் சமூகத்தில் வரணும். அவருக்கான இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுத்து கொண்டே இருக்கும் பொழுது தான் சகல ரட்சிப்பை நம்மளை என்ன செய்யும்? தேடி வரும். குடும்ப ரட்சிப்போட குடும்பமாக சபையில் நம்ம என்ன செய்வோம்? தங்கி தாபரிப்போம். அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்து 4வது என்னது? வசனம் 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 5வது வசனம். 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 5வது வசனம். என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்துக்குரிய நய வசனமுள்ளதாயிராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டதா இருந்தது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. நம்மளுடைய பேச்சோ நம்மளுடைய பிரசங்கமோ ஒரு மனுஷனை ஜஸ்ட் அவங்க முகஸ்துதிக்கேத்த மாதிரி இல்லாம எல்லா நேரத்திலையும் கர்த்தர் என்ன செய்யறாராமா? ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்பட்டதாய் இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. எல்லாவற்றையும் நமக்கு கற்றுக் கொடுக்கிற தேவன், நம்மளை நடத்துகிற தேவன். அவருக்கு நம்ம முதலிடம் கொடுக்கும் பொழுது என் பேச்சை கூட அவர் கனமுள்ளதாய் மாற்றுகிறார், என் பார்வையை கனமுள்ளதாய் மாற்றுகிறார். நய வசனப்பை ஒரு நாள் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? இவங்க கிட்ட இப்படி ஸ்மூத்தாக செஞ்சால் இந்த வேலை நடந்துடும், இவங்களோட கொஞ்சம் இப்படி பேசினா இந்த வேலைகள் நடந்துடும். கிடையவே கிடையாது. நான் எப்படியோ நான் அப்படித்தான் அப்படின்னு நம்மளை என்ன செய்வார்? ஆண்டவர் லீட் பண்ணுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அடுத்து 5வது அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரைக்கும். அப்போஸ்தலர் தங்கள் கைகளை அவர் மேல் வைத்ததினால் பரிசுத்த ஆவி படுகிறதை சீமோன் கண்டபோது அவர்களிடத்தில் பணத்தை கொண்டு வந்து, நான் எவன் மேல் என் கைகளை வைக்கிறனோ அவன் பரிசுத்த ஆவியை பெறத்தக்கதாக எனக்கும் இந்த அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் என்றான். பேதுரு அவனை நோக்கி, தேவனுடைய வரத்தை பணத்தினாலே சம்பாதித்து கொள்ளலாம் என்று நீ நினைத்தபடியால்
உன் பணம் உன்னோடே கூட நாசமாய் போக கடவது. இன்னும் கொஞ்சம் சத்தமா அந்த லாஸ்ட் அடி மட்டும் வாசிப்போமா? நீ நினைத்தபடியால் நீ நினைத்தபடியால் உன் பணம் உன் பணம் உன்னோடே கூட உன்னோட கூட நாசமாய் போக கடவது. நாசமா போக கடவுது. நான் சொல்லல. அல்லேலூயா. 21ஆம் வசனம். உன் இருதயம் உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக தேவனுக்கு முன்பாக செம்மையாய் இராதபடியால் செம்மையாய் இராதபடியால் இந்த விஷயத்திலே உனக்கு பங்கும் இல்லை பாகமும் இல்லை. போச்சு போ. அல்லேலூயா. உனக்கு சொத்தம் இல்ல, சுகமும் இல்ல, பங்கும் இல்ல, பாகமும் இல்ல. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் என்ற வரம் ரொம்ப முக்கியமான விஷயம். எல்லாருக்குள்ளேயும் அது கிடைச்சிடாது. அல்லேலூயா. முன்பு அழகாக ஒரு வசனம் இருக்கு, அவங்க ஜலத்தினாலே ஞானஸ்தானம் எடுத்துட்டு அவங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் இல்லை. பரிசுத்த ஆவியானவர் இது எனக்கும் நானும் கை வச்சு ஜெபம் பண்ணும்போது எல்லாருக்கும் அந்த அதிகாரம் வரணும், எல்லாரும் அபிஷேகத்துல நிறையணும், அதுக்கு நான் எவ்வளவு அமௌண்ட்டை கொடுக்கணும், 1000 கொடுக்கணுமா, 2000 கொடுக்கணுமா, லட்சம் கொடுக்கணுமா, கோடியா கொடுக்கணும். நீ எத்தனை கோடியை கொடுத்தாலும் இங்க ஒன்னுத்தையும் வாங்க முடியாது. அல்லேலூயா. நீ பேரை வாங்கலாம், புகழ வாங்கலாம், என்ன வேணா வாங்கலாம் உன்கிட்ட இருக்கிற வேல்யூ வச்சு. ஆவியானவரை வாங்கவே முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. அழகா ஊழியக்காரர் சொல்றாரு, நீ பணத்தை வச்சு நீ வாங்கணும்னு நினைச்சா அந்த பணம் நாசமா போட்டோம். எங்கேருந்து இந்த வார்த்தையை நம்ம யூஸ் பண்றோம்? நாசமா போவடா நீ, இங்கேருந்து தான் வந்திருக்கு. அல்லேலூயா. உனக்கு இந்த விஷயத்துல, ஆவியான ஒரு விஷயத்துல உனக்கு பங்கும் இல்லை, பாகமும் கிடையாது. ஐயா, அவர்கிட்ட நமக்கு பங்கு இல்லைன்னா நம்மளுடைய நிலைமை என்ன? அந்த பாகம் நமக்கு கிடைக்கலன்னா நம்மளுடைய காரியம் என்னவாய் முடியும்? ஒண்ணுமே செய்ய முடியாது. டோட்டல் வேஸ்ட். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும் பொழுது மிகவும் அது அவசியமானது. அவர் ஒவ்வொரு நாளும் நமக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா. இப்பொழுது 6வது அப்படியே மூடிக்கொண்டு உங்க கரங்களை நியாயாதிபதி 16வது அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது அவள் சிம்சோனை பெலிஸ்தர் உன்மேல் வந்து விட்டார்கள் என்றால் அவன் நித்திரையை விட்டு விழித்து கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் போதும். அல்லேலூயா. இந்த 5 விரல் ரொம்ப முக்கியம். இப்படி மூடிட்டா கர்த்தர் தம்மை விட்டு போனதை அவன் அறியாமல். இன்னொரு இடத்துல சவுல் விட்டு ஆவியான வெளியே போனது கூட அவன் அறியாமல் இருந்தான். எப்போ தெரியுமா? கர்த்தருக்கான காரியங்களை கொடுக்காதது நிமித்தம், உண்மையா இல்லாதது நிமித்தம், கெட்ட குணாதிசயங்கள் உள்ள வந்தது நிமித்தம். அல்லேலூயா. இவன் காதல் மயக்கத்துல போய் என்ன செஞ்சிட்டான்? போய் படுத்து நித்திரை செஞ்சிட்டான். சிம்சோனுக்கு நல்ல ஒரு பலன் இருக்கு. பரிசுத்த ஆவியானவர் வரும்போது அவன் ஆலோசனையோடும் பெலனோடும் இருக்கும் பொழுது என்ன கிடைக்கும்? நல்ல ஒரு ஆரோக்கியம் கிடைக்கும், நல்ல ஒரு லைஃப் கிடைக்கும். சிம்சோனுக்கு முடியல தான் ஸ்ட்ரென்த்து. இந்த முடியை கட் பண்ணிட்டா, சவரன் கட்டி பட்டுச்சுன்னா என்ன ஆகும்? பெலன் குன்றி போகும். இப்படி நம்ம கையிலையும் ஒரு பெலன் இருக்கு. நம்ம தான் அதை ரியலைஸ் பண்ணணும். நம்ம கையில என்ன பெலன் இருக்கு? பேச்சு திறமையா, என்ன டேலண்ட் இருக்கு நம்ம கிட்ட, அதை ஆண்டவருக்காக எப்படி யூஸ் பண்ணலாம், அது ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. எனக்கு இசைக்கருவி தெரியுது, நான் உலகத்தில் போய் நான் வாசிக்கிறேன் அப்படின்னா டேலண்ட் போனதே தெரியாது நமக்கு. என்னால் பாட முடியும், ஆனால் சபையில் பாடவே முடியாது அப்படின்னா குரலை எடுத்து போட்டுருவார் ஆண்டவர். அல்லேலூயா. அல்லேலூயா. என்ன டேலண்டாக இருந்தாலும் சரி, பேச்சு திறமையா, பாடல் திறமையா, ஹார்ட் எதுவாக இருந்தாலும் சரி, சபைக்காக, ஊழியத்திற்காக, அவருக்காக அதை நம்ம பிரயோஜனம் பண்ணும் பொழுது கர்த்தர் அந்த டேலண்ட்டை இன்னும் மல்டி டேலண்டாய் மாற்ற உண்மையுள்ளவராக இருக்கிறார். இவன் என்ன செஞ்சான்? தூங்கி எந்திரிச்சு போறான். அவன்கிட்ட என்ன செஞ்ச? கட் பண்ணியாச்சு. அது தெரியாம அவன் போறான். அவனுக்கு இருந்த பெலன் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. சிம்சோனை கொடுத்து நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அல்லேலூயா. நம்மளை குறித்து ஆவியானவர் என்ன வைத்திருக்கிறாரோ அதை நம்ம எதுவுமே கீழ்ப்படியலை, எதையுமே கை கொள்ளலைன்னா இந்த 6வது ஸ்டேஜுக்கு நம்ம வந்துடுவோம். யாருமே கையும் திறக்க முடியாது, ஆவியானவரும் நமக்கு கரங்களை விரிக்க மாட்டார். அவர் பலத்த கரங்களுக்குள்ள அடங்கி இருக்கும் பொழுதுதான் ஏற்ற வேளையில நம்மளை உயர்த்துவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எதுக்குமே நம்ம அசால்ட்டாக இல்லை, நான் கேட்க மாட்டேன், கேர்லெஸ்ஸா நம்ம இருப்போம் என்று சொன்னால் இந்த 6வது ஸ்டேஜுக்கு ஆண்டவர் என்ன செய்வாரு? அவரு கையை மட்டும் இப்படி பண்றது இல்லை, நமக்கான வாசல் என்ன திறந்திருக்கோ எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணி இப்படி வச்சிருவார். க்ளோஸ் பண்ணி வைக்கும் போது என்ன நடக்கும்? உடல்ல சுகம் இருக்காது,
கடன் தொல்லைகள் அதிகமா இருக்கும். எப்படியாவது வெளியே வரலாம்னு நினைக்கும் போது வர முடியாது. நமக்கான டோர்ஸ் ஓப்பன்ல இருக்கவே இருக்காது. அல்லேலூயா. வியாதிகள் நம்மளை மேற்கொள்ளும். பிரச்சனைகள் நம்மளை என்ன செய்யும்? மேற்கொள்ளும். நாம மேற்கொள்ள முடியாது. நம்ம அப்படியே இப்படி பிடிச்சி வச்ச மாதிரி தான் இருக்கணும். இங்க எப்படி நம்ம பாட்டு பாடும்போது இப்படி இருக்கிறோமோ அந்த மாதிரியே தான் ஆக்கிடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரை நம்ம ஆராதிக்கும் போது பாடல் பாடும்போது என்னோட பெஸ்ட் ஆண்டவரே உங்க நாமத்தை உயர்த்தி நான் பாடுறேன், உங்களை சொல்லி நான் பாடுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம உயர்த்த 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 அவருடைய வார்த்தையும் அவருடைய ஆலோசனையும் அவருடைய பலனும் நம்மளை என்ன செய்யும்? ஆட்கொண்டு சகல சத்தியத்திலையும் நம்மளை நடத்தும். அப்ப நமக்கு விரோதமா ஒருத்தன் குழியை நோன்றான்னா அந்த குழி ஆண்டவர் என்ன செஞ்சிருவாரு? பார்க்கும் போது குழியா இருக்கும், நடக்கும் போது அங்க குழி இருக்கவே இருக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. எதுலையுமே நம்மளை சிக்கிக்கொள்ளாதபடிக்கு நம்மளுடைய கால்களை ஸ்திரப்படுத்துவாராமா, சீர்படுத்துவாராமா. இங்க சிம்சோன் எப்படி அவனுடைய பலன் இழந்து போனதே தெரியலையோ, நமக்கான டேலண்ட்ஸ் பரிசுத்த ஆவியான நமக்குள்ள இருக்கிறது கூட போனதே தெரியாம நம்ம உட்கார்ந்துட்டு இருப்போம். ஏசப்பா ஏன் இவ்வளவு கடன், ஏன் இவ்வளவு வியாதி, ஏன் எனக்கான சோர்ஸே கிடைக்கல, ஓடிக்கிட்டே இருக்கிறேன், எனக்கு என்னமே பண்றதே தெரியல. உனக்குள்ள ஆவியான இருக்கிறாரான்னு முதல்ல டெஸ்ட் பண்ணிப்பார். அல்லேலூயா. ஆவியான இருக்கும் பொழுது ஞாயிற்றுக்கிழமை லீவ் வேணும்னு சொன்னா அவன் வாயே திறக்க மாட்டான். அல்லேலூயா. எதுக்காக அழுதுட்டு உட்கார்ந்தோம்? எதுக்காக பிரச்சனை? உள்ள இல்லை. ஆண்டவரே உமக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன், நீங்க ஒவ்வொரு நாளும் எனக்குள்ள இருக்கணும், எனக்குள்ள தங்கி இருக்கணும், நான் போற இடத்துலலாம் நீங்க வரணும், நிழலா நீங்க வரணும், என்கிட்ட பேசிக்கிட்டே வரணும், நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டே வருவேன்னு சொல்லி அவர்கிட்ட கேட்க 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 கத்து நமக்கு விடுதலை கொடுப்பார். மாறாக நம்ம என்னத்தம்மா செய்றோம்? எப்பயோ நடந்த காரியத்தை மனசுல வச்சுக்கிட்டு செஞ்சிட்டான்ல, பேசிட்டாங்கல்ல, நம்மள போய் ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்களேன்னு வைராக்கியத்தை வைக்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. அது என்ன தெரியுமா ஆகும்? டிப்ரெஷனை கொடுத்து ஸ்ட்ரெஸ் அதிகமாகும். அல்லேலூயா. ஸ்ட்ரெஸ் அதிகமாகும் போது இமோஷனல்ல நீங்க பாண்ட் ஆகி என்ன செய்வீங்க? ஒவ்வொரு முதுகு வலியா கழுத்து வலியா எல்லா வலியும் உங்களுக்கு வந்து சேரும். அதுல சுகம் இல்லை, அதுல பலன் இல்லை, அதுல ஆரோக்கியம் இல்லவே இல்லை. அல்லேலூயா. இருக்கிற இடங்கள்ல எழுந்து நின்று பரிசுத்த ஆவியானவருக்கு நான் என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் நான் இன்னைக்கு கொடுக்கணும்? ஆண்டவரே நீங்க என் வாழ்க்கையில இருப்பது ரொம்ப அவசியமானது. நீங்க வாக்குத்தத்தம் பண்ணது போல எல்லா நேரத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் உங்களுக்கு நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். கர்த்தரே ஆவியா இருக்கிறார். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சகல சத்தியத்துக்குள்ளும் என்னை நடத்துகிற தேவனே, உங்களோட வழியில் ஆண்டவரே சப்பா போதிப்பேன் என்று சொல்லியிருக்கிறீங்க. ஆவியானவர் நமக்கு வழிகளை போதிக்கிறவரா இருக்கிறார். நான் ஒரு வழியை மாற்றி போனா கூட கர்த்தர் இல்லை இங்கே போகாத, இந்த வழிக்கு போயிரு, இந்த பஸ் ஏறாத, அந்த பஸ்ஸில் ஏறுன்னு எல்லாவற்றிலுமே நமக்கு லீட் பண்ணுகிற தேவனா இருக்கா. எப்போ தெரியுமா? நம்ம கனெக்ஷனாக இருக்குமோ பொழுது, அவரோட கனெக்டிவிட்டிவாக இருக்குமோ பொழுது கர்த்தர் நம்மளை பலத்தால் நிரப்புகிறான். ஒருத்தர் வாயிலையும் நம்மளை விடாத தேவன் அவர் மட்டும்தான். நம்மளை அப்படியே பொத்னா போல பாதுகாக்கிற தேவன் அவர் மாத்திரம்தான். உள்ளங்கையில் வச்சு நம்மளை என்ன செய்வாரு? நீங்கள் என்னுடையவர்களா இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். நம்ம யூனிக்கா நம்ம இருப்போம். பரிசுத்த ஆவியான நமக்குள்ள இருக்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்யறாராமா? நீங்க என்னுடையவர்களா இருக்கும்படி நான் மற்ற ஜனங்களை உங்களை என்ன செய்வேன்? பிரித்து எடுப்பேன். நீங்க தனியா தெரியணும். யூ ஆர் அ கிங், யூ ஆர் அ குவீன். அல்லேலூயா. ராஜா விட்டு பிள்ளைங்க எப்பவுமே என்ன செஞ்சிடக்கூடாது? குஞ்சு போனது போல ரொம்ப பலவீனமான என்ன செய்யக்கூடாது? இருக்கவே நான் பலன் உள்ளவள். சொல்லுங்க. ஆலோசனையின்படி நான் நடந்து கொள்ளுவேன். பரிசுத்த ஆவியானவர் என் வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. ஒருத்தவங்க சொல்லி நேரத்தோட வருவதோ, ஒருத்தவங்க சொல்லி கையை தூக்குவதோ இனி நமக்கு என்ன செஞ்சிடாது? வரவே வராது. ஆவியானவருக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவரை வேல்யூ பண்ண 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 ஆவியானவர் நமக்கு என்ன செய்யறாரு? எனக்கு இம்பார்ட்டன்ஸ் அவர் கொடுக்கிறவரா இருக்கிறாரு. கண்களை மூடி நம்ம ஸ்தோத்திரம் செலுத்துவோம். அல்லேலூயா. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறபடியினால ஆவியானவரே உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் என்று கரங்களை வைத்து ஸ்தோத்திரம் செலுத்துவோம். நம்ம கரங்களில்